அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல பதாஞ்சலியோட அஷ்டாங்க யோகால முதல் 4 அம்சங்கள் பார்த்தோம். என்னன்னா யமாஸ், நியமாஸ், ஆசனாஸ், பிராணாயாமா அப்படிங்கிறது. இதுல என்ன குறிப்பிடத்தக்கதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆசனமே வெளி உலகத்தை குறிக்குது. ஸோ இந்த யமாஸ், நியமாஸ், ஆசனாஸ், இந்த பிராணாயாமாங்கிறது வெளி உலகத்துல நீங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எக்ஸ்டர்னலா நீங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை குறிக்கிறது தான் இந்த முதல் ஃபர்ஸ்ட் 4 யோகா அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த லாஸ்ட் 4 லிம்ஸ் ஆஃப் யோகாங்கிறது. இதை என்ன சொல்றாங்கன்னா, அந்தரங்க யோகா, அதாவது நம்மளுடைய இன்னர் இன்னர் ஜேர்னியை தான் நம்ம அது அவங்க சொல்றாங்க. நம்ம உள்முக பயணம்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் இங்க சொல்றாங்க. இது இன்னர் வேர்ல்டு. ஸோ எப்பவுமே நீங்க தியானத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, இன்டர்னல் வேர்ல்டு ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இதுல நம்ம ஒரேடியா ஒரு ஆன்மீகத்துல மூழ்கி இருக்கிறதோ, இல்லை ஒரேடியா நம்ம அந்த மெட்டீரியல் வேர்ல்டுல மூழ்கி இருக்கிறதோ நமக்குள்ள ஒரு இம்பேலன்ஸ் எப்படியுமே வந்துடும். ஸோ நம்ம எப்போ இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டா கொண்டு போறோமோ, அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் கடந்து போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போறது இந்த இன்னர் வேர்ல்டு பத்தி தான். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிரத்யாகாரா அப்படிங்கிறது. ஸோ இதுல இந்த பிரத்யாகாரா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ். நம்ம இந்த உலகத்துல எப்படி அனுபவங்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குது, நம்மளுடைய 5 புலன்கள் மூலியமா. அதாவது நம்மளுடைய கண்ணு, மூக்கு, அதுக்கப்புறம் வாய், காது, நம்மளுடைய ஃபீலிங்ஸ். ஸோ இது மூலியமா தான் நம்ம இந்த உலகத்துல அனுபவங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியில ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுதோ இல்லை கேட்கும் பொழுதோ, அதனால நமக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நமக்குள்ள ஏற்படுது இல்லையா. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஐம்புலன்களையும் நீங்க உள்நோக்கி செலுத்துதல், உள்ளுக்குள்ள அப்படியே நீங்க கொண்டு போறது. இப்ப இந்த ம், ஆ இது எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டார்டைஸ். அது எப்படி அதோட ஷெல்லுக்குள்ள எப்படி உள்ள போகும் பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம இப்ப தியானம் பண்ணும் பொழுது கூட சம்டைம்ஸ் நமக்கு மியூசிக் காதுல கேட்காது, மூச்சு விடுறது கூட தெரியாது, உடம்ப கூட நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க உங்களுடைய உள்முக பயணத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது, சோர்ஸை நோக்கி நீங்க பயணிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த பிரத்யாகாராங்கிறது. நீங்க உங்களுடைய சென்சஸ் பூராவையுமே உள்முக பயணம்ங்கிற மாதிரி உள்நோக்கி நீங்க செலுத்துறது. பிரத்யாகாரம் என்றால் புலன்களை வெளிப்புற விஷயங்களில் இருந்து அகற்றி மனதை உள்ளே திருப்புவது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அதுல அங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிரத்யாகாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வெளி உலகம்னு இந்த ஃபர்ஸ்ட் 4 யோகா அம்ச அங்கங்கள் வெளி உலகம் நான் சொன்னேன். அடுத்தது இதுக்கப்புறம் ஒரு 3 அங்கங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 அங்கங்களுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 4க்கும் இருக்கக்கூடிய நடுவுல இது ஒரு பாலமா இருக்கிறது தான் இந்த பிரத்யாகாரா அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பிரத்யாகாராங்கிறது இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் யோகா அண்ட் இன்டர்னல் யோகா அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்னதான் நமக்கு வெளியில நம்மளுடைய சூழல் ஒரு சத்தத்து மூலியமாவோ இல்லை நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா வெளியில நிறைய இருக்கு. இப்போ டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியாம நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உள்ள போகுது. அதே சமயம் அது பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பா நடக்குது. இப்போ ஒரு நெகட்டிவான நியூஸ் கேட்குறீங்க, அதனால உங்களுக்கு உள்ள ஒரு பாதிப்பு வருது. அதே மாதிரி யாராவது ஏதாவது அவங்களுடைய குறைகளை சொல்றதோ, அந்த மாதிரி காதுல கேட்கும் பொழுது கூட அதுவுமே உங்களை இம்பாக்ட் பண்ணுது. ஸோ இதனால வெளியில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கறது மூலியமாவும் கேட்கறது மூலியமாவும், இல்லை ஒரு சாப்பாடு இருந்தா கூட அந்த சாப்பாடுல நமக்கு ஒரு கிரேவிங் இருக்கும், நல்லா டேஸ்டா சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதாவது தினம் தினம் நமக்கு ஏதாவது ஒன்று டேஸ்டா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங் மைண்ட்ல இருந்துட்டே இருக்காது. ஸோ இது எல்லாமே நமக்கு விட்டு போகணும், இதனால நமக்கு பாதிப்பு அடையாம இருக்கணும்னா அதுக்கு நம்ம இந்த பிரத்யாகாராவை நம்ம கடைபிடிக்கணும். ஸோ இந்த பிரத்யாகாரத்திலேயே 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ், அதுதான் நம்ம சொன்ன இந்த ஐம்புலன்கள். இன்னொன்று பிராணம்,
அதுவுமே நமக்கு வந்து நீங்க ஒன்னா ஃபுல்லாவே நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படிங்கும்போது எதுவுமே உங்களை வந்து பாதிப்படையாம இருக்கும். அதனால ஆஹ், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸுமே உங்களை வந்து பாதிப்படையாது அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, சத்தம் இருந்தா கூட அமைதியா இருக்கிறது. ஸோ யாராவது ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, அப்ப அந்த சண்டையை நீங்க பாக்குறீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனையோ இல்ல அந்த சண்டையில போய் நம்ம இன்வால்வ் ஆகணும், அதுல இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் இல்லாம இருக்கிறது. ஸோ அடுத்தது வந்து இந்த சுவை பத்தி சொன்ன கிரேவிங்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகள். நமக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்து நிறைய இருக்கு சுத்தி சுத்தி. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் மேல நம்ம திரும்ப திரும்ப அதை நோக்கி போகாம மனம் வந்து அதிலேயே போய் போய் மறுபடியும் அதுல அட்டாச் ஆகாம இருக்கிறதுக்கும் இது வந்து உதவுது. அதே மாதிரி நம்ம இந்த பிரத்யாகாரத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுடைய மனசு வந்து ரொம்பவுமே காம் ஆயிட்டே இருக்கு. ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம மனசு காம் ஆகுது, இன்னொன்று நம்மளுடைய ஆசைகள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. நிறைய ஆசைகள் இருக்கும். எந்த ஆசை எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் எல்லாம் இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம நிறைவேற்றுவோம். அது சிலது தேவையில்லாத ஆசைகள் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையற்ற ஆசைகள் அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். இன்னொன்று நமக்குள்ள வந்து அந்த உணர்ச்சி சமநிலை சொல்றாங்க. அது நம்ம உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். நமக்கே தெரியாம கூட சில சமயம் நமக்குள்ள அதிகபட்சமான கோபங்கள் இருக்கும், கவலை இருக்கும், பதட்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்பாவது ஒரு சூழல்ல வெளியில வரும், அதிகமா காட்டியிருவோம் கோபத்தை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த பிரத்யாகாரா வந்து உதவி செய்யும். அது உணர்வுகளையும் நமக்கு வந்து சமநிலையில வச்சிருக்கோம். ஸோ இன்னொன்று, இதை ப்ராக்டிஸ் பண்றதுனால நீங்க தியானத்துக்கு தயாராகிறீங்க. ஸோ அதுவே தியானத்துக்கு ஒரு வழிவகுக்குது. ஸோ எல்லா இந்த பத்தாஞ்சலியோட ஆஷ்டாங்க யோகத்துல எல்லாமே நம்ம வந்து எதுக்கு வழிவகுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு தான். தியானம் செய்யறதுக்கு அது வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதனால இந்த எல்லா ஆசனத்தையும் நம்ம பண்ணினாவே போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது, அது வந்து கான்சென்ட்ரேஷன். இதுக்கு முன்னாடி இந்த பிரத்யாகாராங்கிறது வந்து நமக்கு ஐம்புலன்களை உள்ள கொண்டு போறது. இது வந்து தாரணா. தாரணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன். இது வந்து ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல வந்து உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க வைக்கிறது. இதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாம் கூட இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. பிரெத்தில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ வந்து ஆனாபான சத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மூச்சில் வந்து கவனத்தை செலுத்துகிறோம். ஸோ அது வந்து அதுவுமே ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மந்திரங்கள் சொல்கிறது. மந்திரங்கள் சொல்றது எடுத்துட்டா கூட நம்ம மந்திரம் சொல்லும் பொழுது நம்மளுடைய முழு கவனமுமே அந்த மந்திரத்துல இருக்கு. ஸோ இந்த தாரணா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க உங்க ஃபோக்கஸை வைக்கிறது. இப்போ நீங்க வந்து செவுத்துல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கூட அந்த பாயிண்ட்டையே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். இல்ல இதுல வந்து இப்போ ஃப்ளேம் சொல்றாங்க, விளக்கு விளக்கு ஏத்திட்டு அதுவுமே ஒரு மெடிடேஷன் இருக்கு. விளக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்குடைய அந்த நெருப்பை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி சக்ரா மெடிடேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சக்ராஸ் நம்ம பாடியில இருக்கு. நம்ம பாடியில ஒரு ஒரு பாயிண்ட்லயும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த தியானத்தை பண்றது. ஸோ இல்லைன்னா தெய்வ உருவம், நம்ம ஏதாவது வந்து ஒரு தெய்வத்துடைய உருவத்தை கண்ணு முன்னாடி வச்சுட்டு, ஸோ அந்த உருவத்து மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்றது. ஸோ இதுதான் வந்து தாரணா அப்படிங்கிறது. ஸோ இந்த தாரணால வந்து நம்ம ஒரு முயற்சி அப்படிங்கிறத இங்க போடுற எஃபர்ட் அப்படிங்கறது ஒண்ணு போட்டு நம்ம அந்த தியானத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதாவது இப்போ மனசு வந்து எங்கேயாவது பாஞ்சுதுன்னா கூட, சப்போஸ் இப்போ மனசு அப்படியே வேற எங்கேயாவது நீங்க நீங்க அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு அங்க இருந்தா கூட, உங்க கண்ணு பார்த்துட்டே இருந்தா கூட உங்க மனசு வேற ஏதாவது சிந்திக்க போகும். பட் அப்பவும் நீங்க வந்து உங்க மனதை வந்து திரும்ப இந்த ஆப்ஜெக்ட் மேலேயே நீங்க ஃபோக்கஸ் வைக்கிறது தான் இந்த தாரணா அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்க வந்து செய்யறது மூலியமா உங்களுக்கு என்னெல்லாம் பலன்னா, ஃபோக்கஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகுது, வில் பவர் அதிகமாகுது, உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு மனப்போராட்டம், அதாவது மனசு எப்பவுமே அமைதியா இல்லாம ஒரு சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நமக்குள்ளேயே ஏதாவது இன்டர்னல் டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க விடுபட முடியும்.
அதே மாதிரி இதுவுமே என்ன பண்ணுதுன்னா தியானத்திற்கு நுழைவு, இதுவுமே தியானத்துக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த தாரணா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க மெடிடேஷன் அப்படின்னு எடுத்துட்டா கூட இதுவும் ஒரு வகையான மெடிடேஷன் தான். நமக்கு வந்து இப்போ ஆனாபானசதி மெடிடேஷனுமே இந்த தாரணாக்குள்ள தான் வருது. நம்ம மூச்சின் மீது ஒரு கவனம் செலுத்துறோம் அப்படிங்கிறது. ஸோ அங்க மூச்சுல நீங்க கவனம் வைக்கிறதே வந்து ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் போட்டு தான் நீங்க செய்றீங்க. ஸோ அதனால இதுவும் தியானத்திற்கு ஒரு வழிவகுக்குது. இப்போ அடுத்தது வந்து தியானா. தியானாங்கிறது வந்து இந்த 7வது அங்கம். ஸோ இந்த தியானாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம செய்யற இந்த தியானம் தான். நம்ம கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறோம், அந்த மாதிரி தியானம் செய்யறோம், இதுதான். ஸோ இது என்ன நமக்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அப்படியே நிலைச்ச நிலையிலேயே இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கூட மைண்ட் வந்து இப்போ தாரணால பார்த்தீங்கன்னா உங்க மனசு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்து அலப்பாயும், டிஸ்ட்ராக்ட் எல்லாம் ஆகுது மனசு. ஆனா தியானால பார்த்தீங்கன்னா மனம் வந்து சமநிலையில வந்துருது. அதே சமயம் உங்களுடைய விழிப்புணர்வுங்கிறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விழிப்புணர்வோட அப்படியே இருந்துட்டே இருப்பீங்க. தாரணால நீங்க எஃபோர்ட் எல்லாம் போட்டீங்க, பட் தியானால பாத்தீங்கன்னா நீங்க அந்த எஃபோர்ட்டே இல்லாம அந்த எஃபோர்ட்லெஸ்ஸா முழு நேரமுமே அந்த விழிப்போடையே இருக்கிறது. இந்த இடத்துல வந்து ஈகோ வந்து அழிய ஆரம்பிக்கும். அதாவது அந்த இடத்துல ஈகோ அப்படிங்கிறது இல்லாம கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஆழ்ந்த அமைதி நிலைக்கு வந்து நம்ம போயிடுறது. ஸோ இதை தான் நம்ம தியானா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாட்சி பாவனையா இருந்து எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த இயற்கையான நம்ம சுவாசம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அப்படியே நல்ல ஒரு சமநிலையில இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் நிறைய வந்தா கூட அதை அழகா விட்னஸ் பண்ணுவீங்க. எண்ணத்தோட அட்டாச் ஆகி எண்ணங்கள் பின்னாடியே அப்படியே போகாம ரொம்ப சாதாரணமா உங்களுடைய இயல்புல அப்படியே இருப்பீங்க. ஆனா தியானால வந்து நீங்க ஒரு சாட்சியாளரா இருந்துட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் இங்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, தாரணால வந்து எஃபர்ட் போடுறோம், ஒரு முயற்சின்னு ஒன்று போடுறோம். தியானம்ல வந்து பார்த்தீங்கன்னா இயல்பா அது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதோட பலன்கள் அப்படின்னா ஆழ்ந்த மன அமைதி, உணர்ச்சி வந்து குணமடைதல், உள்ளுணர்வு வந்து உள் உணர்வு விழிப்போட இருக்கிறது, ஆன்மீக தெளிவு. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த தியானா அப்படிங்கிறதுல நீங்க பயிற்சி நல்லா பண்ண ஆரம்பிச்சு மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா, ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். உங்களுக்கு வந்து அடுத்து அடுத்து சப்போஸ் நீங்க என்ன மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருந்தா கூட உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல வந்து படும். ஸோ யோசிக்காம நீங்க வந்து அந்த ஃப்ளோலயே இருப்பீங்க, செய்ய ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. அடுத்தது இந்த 8th லிம்ப் வந்து பாத்தீங்கன்னா சமாதி. சமாதி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா யூனியன். அதாவது நாம வந்து ஒரு ஜீவாத்மா, நாம இந்த பரமாத்மாவோட சேர்றது. ஸோ இததான் வந்து யோகா அப்படிங்கிறதுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா யூனியன் தான். யோகாவோட அர்த்தம் என்னன்னா யூனியன் தான். இந்த சமாதி அப்படிங்கிறது என்னன்னா அங்க வந்து இந்த மெடிடேட்டரும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை, எஃபர்ட்டும் இல்லை. அதாவது சாட்சியாளரா நம்ம வந்து தியானத்துல இருப்போம். ஆனா சமாதியில பாத்தீங்கன்னா அந்த சாட்சியாளருமே இல்லை. முழுக்க அப்படியே வந்து நீங்க உங்க சோர்ஸோட அந்த பீயிங்கோட அப்படியே ஒன்றட கலந்துறது தான் இந்த சமாதி அப்படிங்கிறது. ஸோ அங்க வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கிறது. பியூர் அவேர்னஸ் அலோன் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒன்னஸ் அப்படின்னு நம்ம தியானத்துல சொல்றது வந்து இதுதான். ஸோ டியூயாலிட்டி இல்லாம இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அந்த 7th லிம்ப்ல பார்த்ததெல்லாம் சாட்சியாளருங்கும் போது அங்கேயுமே ஒரு டியூயாலிட்டி இருக்கிற மாதிரி தான். பட் அதுவுமே மர்ஜா இருக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்க்கு நம்ம வந்துருவோம். பியூர் அவேர்னஸ்ல இருக்கிறது தான் இந்த சமாதி நிலை அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த 8 அங்கங்களையுமே நம்ம வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றது தான். பதாஞ்சலி வந்து இவர் சொல்ற எல்லாமே எதுக்கு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் நம்மளுடைய மைண்டை வந்து எப்படி வந்து ஒருநிலைப்படுத்துறது, எப்படி இந்த சமாதி நிலையை அடையிறது, தியானத்துக்கு நம்ம எப்படி தயாராகிறது, இதை பத்தி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப பேசிக்கான விஷயம்தான். ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த யமாஸ் எல்லாமே வந்து நீங்க உலகத்துல மத்தவங்க கிட்ட எப்படி பழகிறது, உங்க கூட நீங்க எப்படி பழகிறது,
அதே மாதிரி ஒரு சாதாரண ஆசனா எப்படி நீங்க வந்து உட்கார்ந்து பழகுறது, முதல்ல மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த சுகாசனான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆசனாஸ்ல நீங்க வந்து உட்கார்ந்து பழகுறது பிராணாயாமா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாளுமே அவர் சொல்லியிருக்கிற அந்த அவுட்டர் இது நம்ம வெளிப்புறமா எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி உங்க உள் உலகத்துல நீங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறது தான் இந்த இந்த அடுத்த லாஸ்ட் 4 லிம்ஸ் அதுல சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்ப சமாதின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து 2 விதமான சமாதி அவங்க சொல்லியிருக்காங்க. சவிகல்ப சமாதி அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டில் ஐடென்டிட்டி இருக்குங்கிறாங்க. ஒரு நம்ம வந்து இந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறதே நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து ஒரு உணர்வு நிலை, அதை வந்து நீங்க உணரணும் அப்படிம்போம். அதுதான் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சட்டிலான ஒரு இந்த அந்த உணர்வு வந்து நமக்குள்ள இருக்குது. ஸோ அந்த சின்ன ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து சவிகல்ப சமாதி அப்படிங்கிறது. நிர்விகல்ப சமாதிங்கிறது வந்து ஈகோ வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா அங்க ஈகோவே இல்லாம இருக்கிறது. ஸோ இதை தான் வந்து அவங்க லிபரேஷன் சொல்றாங்க, மோக்ஷா சொல்றாங்க. இதை வந்து செசேஷன், அதாவது துன்பத்துல இருந்து நம்ம விடுபடுறது, உங்களுடைய சுயம் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே வந்து இதுதான் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ சமாதிங்கிறதுல வந்து 2 விதமான சமாதி இருக்கு. அதுதான் இந்த அந்த செல்ஃப் ரியலைசேஷன், அந்த லிபரேஷன் அப்படிங்கிறது அவர் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு பண்றதுனால ஒரு முழுமையான மாற்றம் நமக்குள்ள நடக்குது, ஓவரால் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது, ஒரு அமைதியே இல்லாம இருக்கும் பொழுது ஒரு அமைதி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போறோம். எதுக்கெடுத்தாலும் ஒரு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்குள்ள தேவையற்ற பயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அந்த பயத்துல இருந்து உங்களுக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஈகோ வந்து கருணையா மாறுது, ஸோ பயம் அப்படிங்கிறது சுதந்திரமா மாறுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த 8 அங்கங்களையும் நம்ம கடைபிடிக்கிறதுனால கிடைக்குது. இன்னொன்று, இந்த யோகா அப்படிங்கிறது வந்து உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாம, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைனா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னாவே நம்ம துன்பத்துல இருந்து விடுபட்டுறலாம். நமக்கு ஆசைகள் அதிகமா இருக்கிறதுனால தான் நமக்கு துன்பம் அப்படிங்கிறதே வருது. ஸோ அந்த ஆசைகள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு துன்பமே கிடையாது. ஸோ அதை தான் இங்க வந்து பதாஞ்சலி அவர் வந்து யோக சூத்ரால 8 லிம்ஸ் ஆஃப் யோகாங்கிற தலைப்புல அவர் நமக்கு வந்து இதை செகண்ட் செஞ்சுரியிலேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். இதோட நான் வந்து செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன்.